கிறிஸ்டோட்டோமி அந்த இயக்குனர் இத மென்ஷன் பண்றாரு. ம். ஒரு ஸ்கிரிப்ட்ட நான் குடுத்தேன்னா, அது எந்த பின்னணியிலேருந்து வந்தது? எந்த மன உணர்வுலேருந்து வந்ததுன்னு ஊர்வசியால கண்டுபிடிக்க முடியும்னு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களால? சின்சியரா ஒரு விஷயம் ஒரு புக் நம்ம படிச்சோம்னா, ஒரு எழுத்தாளன் எந்த மனநிலையில இத எழுதியிருப்பாங்கிறது நமக்கு ஆ, புரிஞ்சிரும். ஆ. கிறிஸ்துவோட கதைய கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. அது எங்கேயோ வந்து சின்ன வயசுல அவன பாதிச்ச ஒரு விஷயம். ம். ஒரு மழைக்காலத்துல ஒரு டெட் பாடி அடக்கம் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலை கேரளாவுல அந்த பேக் வாட்டர்ஸ் இருக்கிற ஏரியால இருக்கு. ஸோ அத வந்து அந்த பையன சின்ன வயசுல பாதிச்சதுன்னு ஒத்துக்கிட்டாரு அவர் அப்புறம். ஓ! அந்த ஸ்கிரிப்ட்ட படிக்கையில உங்களுக்கு அந்த இது அது தெரியுது. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, அந்த லொக்கேஷன் போற வழி எப்படி இருக்கும்? அந்த பெட்டி அந்த ரூமுக்கு நடுவுல எப்படி போட்டிருந்தாங்க? அந்த பெட்டியோட ஹைட்ல இருந்து, வெயிட்ல இருந்து இந்த அம்மா எப்படி இறங்கி உள்ள இருந்து வர்றாங்க? மொத நாள் இவ்ளோ தூரம் தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் இவ்ளோ தூரம் தண்ணி, இவ்ளோ தூரம் தண்ணியில அந்த ஏரியால வாழ்ந்துட்டு இருக்கணும். டெய்லி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அப்படியே விஷுவல் அப்படியே தெரியுது. இந்த ஏரியால இவர் பொறந்திருக்கணும், வளர்ந்திருக்கணும், இவருக்கு அனுபவம் இருக்கணும். ஸோ அத பார்க்கும்போதே சொன்னேன், எங்கேயோ அடிபட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து மனசு ஆமா எனக்கு இப்படித்தான் அடிபட்டுருச்சு. என் தாத்தா அப்படிதான் இறந்தாரு. டெட் பாடி அடக்கம் பண்ண முடியாம நாங்க ரொம்ப அவதிப்பட்டோம். அத கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணேன்.